இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 138 6ஆம் வசனம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத புத்தகம் நமக்கு ஆலோசனை சொல்கிறது. கர்த்தர் உயர்ந்தவர், சகல அதிகாரம் படைத்தவர், வல்லமை மிக்கவர், அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. சங்கீதக்காரன் 139ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது, அவர் என்னை ஆராய்ந்து அறிகிறவர், என் உட்காருதல், என் எழுந்திருக்கிறதல், என் நினைவுகளையும் தூரத்திலிருந்து அறிகிறார். நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். என் நாவில் சொல் புறவாவதற்கு முன்பதாகவே கர்த்தாவே இதையெல்லாம் அறிந்திருக்கிறேன். ஆண்டவருடைய ஞானம், அவருடைய வல்லமை பெரியது. ஆனாலும் வசனம் சொல்கிறது, தம்முடைய சாயலில் படைத்த மனிதனை நோக்கி பார்க்கிறார். அவர் என்னையும் உங்களையும் நோக்கி பார்க்கிறார். அதிலே 2 பிரிவுகள், ஒன்று மேட்டிமையுள்ளவன், இன்னொன்று தாழ்மையுள்ளவன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்ப்பார், மேட்டிமையானவனையோ தூரத்தில் இருந்து கொண்டே அவன் யார் என்பதை அறிந்து கொள்வார். ஆம், நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே பார்க்கிறோம் அல்லவோ, பரிசேயன் ஆயக்காரன். ஆயக்காரன் தூரத்தில் இருந்தாலும் அவன் அருகே நிற்கிறார் கர்த்தர். பரிசேயன் ஆலயத்திலே பலிபீடத்திற்கு அருகே நின்றாலும் ஆண்டவர் தூரத்தில் இருந்து அறிகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அல்ல இவனே. அந்த இவனே என்பவன் ஆயக்காரன். நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே. வேதத்திலே யோசபாத் என்கிற ராஜாவை குறித்து வாசிக்கும் போது நாம் அப்படித்தான் வாசிக்கிறோம். ஐஸ்வர்யம் பெருகும்போது துன்மார்க்கனாகிய ஆகாப்போடு சம்பந்தம் கலக்கிறான். விளைவு இந்த வேத புத்தகம் சொல்லுகிறது, ஒரு மாபெரும் அழிவை சந்திக்க சூழ்நிலை வந்தது. ஆனாலும் தேவன் அவன் தாழ்த்தின நாட்களை, அவன் ஆண்டவரிடத்தில் தன்னை அர்ப்பணித்த நாட்களை நினைவு கூர்ந்தார். ஒரு தலைவன் ஒருவன் ஆண்டவரிடத்திலே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும், உயர்வான எண்ணம். ஆனால் ஆண்டவர் கட்டளைகளை எல்லாம் சொல்லுகிறார், விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, இதெல்லாம் செய்ய நான் சிறு வயதிலிருந்து செய்கிறேன் என்கிறான். ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறைவு, நீ உன்னிடத்தில் ஐஸ்வர்யம் பெருகி இருக்கிறது, நீ இங்கே இருக்கிற உன்னுடைய ஐஸ்வர்யத்தை விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொன்னபோது அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, துக்கம் அடைந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மேட்டிமையான சிந்தைகள் நம்மிடத்தில் உருவாகாதபடி கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். நம் எல்லா விதத்திலும், நம்முடைய பொருளாதார ரீதியிலும், நமக்கு கிடைத்திருக்கிற பதவியிலும், நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதத்திலும், ஐஸ்வர்யத்திலும், எல்லாவற்றிலும் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் தாழ்த்தும் போது வசனம் சொல்கிறது, ஏற்ற நேரத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய
பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, எங்கள் பெருமையான சிந்தனைகளை அகற்றிவிட்டு தாழ்மையான சிந்தனையை எங்களுக்கு தாரும். நாங்கள் உம்மிடத்தில் இருந்து மகிமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன்.